இப்போ இன்னொரு பக்கம் யாரு? அவர் பேர் மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது. அதாவதுமா 10 வருஷம் மோடி இந்தியாவை, திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா. வந்து மசால் வடை. மோடி சொல்றது எல்லாமே வடை தான், வெறும் வடை தான், மசால் வடை கூட கிடையாது. மொழி உரிமை, முக்கியமா மொழி உரிமைமா. அதாவது கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவருக்கு நான் இப்ப செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், மிஸ்டர் 28 பைஸ், திரு 28 பைசா. அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன். நாம இங்க இந்தியாவுக்கு, ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல, நாம 1 ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 28 பைசா. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க ஒன்றிய அரசு? வெறும் 1.5 லட்சம் கோடி. நான் கேட்கிறேன், சென்ற டிசம்பர் மாசம், இப்ப 10 நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி வராரு. அவர் இங்கே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. நான் சவால் வர்றேன். இன்னும் சொல்லிருவா, அவரு ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிக்க போறதா சொன்னாரு. புரளியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அதனாலதான் நான் முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு, திரு பேரறிஞர் அண்ணா. காஞ்சிபுரத்தில் நின்று சொல்றேன், பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் உணர்ந்துதான் அப்பவே சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு சொன்னாரு. வின்னர் படம் பார்த்திருக்கீங்களா? வின்னர் படத்துல ஒரு கேரக்டர் வரும், அத நான் சொல்ல மாட்டேன், அதே கேரக்டர் தான் இவரு. தைரியமா வர்ற மாதிரி வருவாரு, பயந்து ஓடி போயிடுவாரு. எத்தனை முறைமா முதல்ல என்ன பண்ணாரு? முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து நம்ம எழுதி கொடுத்தது படிக்க வேண்டியது அவரோட வேலை. அவர் ஒரு தபால்காரர், ஜஸ்ட் போஸ்ட்மேன், அவ்வளவுதான். நம்ம இங்க சொல்றத போய் ஒன்றிய அரசு கிட்ட சொல்லணும், ஒன்றிய அரசு சொல்றத நம்மகிட்ட வந்து சொல்லணும். என்ன தெரியுமா பண்ணாரு? தந்தை பெரியாரோட பேர், பேரறிஞர் அண்ணாவோட பேர், அண்ணல் அம்பேத்கரோட பேர், இவங்க பேர், டாக்டர் கலைஞருடைய பேர்லாம் தவிர்த்துட்டு அவர் பாட்டு பேசினாரு. நம்முடைய தலைவர் எந்திரிச்சு சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு, திரு ஆளுநர் அவர்களே, நீங்க பேசுனது ஒண்ணுமே அவை குறிப்பில் ஏறாது, நாங்க சொல்றதுதான் ஏறும்னு விடுவிறு கோச்சிட்டு ஓடி போயிட்டாரு, கைப்புள்ள. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணாரு? தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும் அப்படின்னாரு. திடீர்னு ஒன்னா தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, தமிழ்நாடுங்கிற பேரை மாத்துங்க அப்படின்னாரு. எல்லா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு, இல்ல நான் மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னாரு. இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காரு? போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்ல, தேசிய கீதம் பாடினா போதும், தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவை கிடையாது அப்படின்றாரு. திரும்ப ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து. நாங்க எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்துடைய உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுடைய தாய்மொழியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இடி, சிபிஐ, ஐடி ரைடுன்னு போட்டு மிரட்டி வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா? நான் பல முறை சொல்லிட்டேன், திரு மோடி அவர்களே, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், நான் கலைஞர் பேரை எதா இருந்தாலும் நான் எதா இருந்தாலும் சந்திக்கிறேன் அப்படின்னு பொய் வழக்குகளை போட்டு நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பொய் வழக்கு போட்டு இதுவரைக்கும் 8 மாசம் ஜெயில இருக்கிறாரு. 29 முறை பெயில் அப்ளை பண்ணிருக்கிறோம். விரைவில் வெளில வந்துருவாரு, விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும். அதே மாதிரி அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் மேல ஒரு பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சு அவரை தகுதி நீக்கம் பண்ணாங்க. ஆனா அவர், நம்முடைய தலைவர் அவர்களும் அவரும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஜெயிச்சு இன்னைக்கு
உச்ச நீதிமன்றம் அவரை அமைச்சராக்கணும்னு முடிச்சு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது, ஆளுநர் வந்து முடியாதுன்றாரு. உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை கண்டிக்குது. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினதே கிடையாது. நீ என்ன ஆளுநர் வேலை பாக்குறியா இல்ல வேற ஏதாவது வேலை பாக்குறியானே சொல்லிட்டாரு. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நேரா போய் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்றுட்டு ஆளுநர்கிட்ட கை கொடுத்துட்டு நான் பிரச்சாரத்துக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வாழ்த்து வாங்கிட்டு தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, தயவு செய்து நம்முடைய ஆளுநர் அவர்களையும் அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர சொல்லுங்க, எங்களுடைய பிரச்சாரத்தை பாதி அவங்களே முடிச்சிடுறாங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க.